இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சண்டே எடுத்த வீடியோ. இன்றைக்கி தான் நான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து இந்த பக்கம் எங்கள் சைடு வந்து பார்த்திங்கனாக்கா ஷட்டவுன். அதனால் வந்து பக்கத்தில் உள்ள சவுண்ட்லாம் அப்படியே வந்து கேட்கும் கொஞ்சம் கொஞ்சம். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து போன வாரம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் வந்து ஸ்டீல் சாப்பிங் போர்டு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் வந்து வெயிட்டாக இருந்துச்சு, நல்லா ஹெவி வெயிட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்துச்சு. சரி நான் என்ன பண்ணேன், அன்றைக்கே வந்து ரிட்டர்ன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மதியானம் வந்து லஞ்ச் வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு. சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, ரைத்தா அவ்வளோதான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. சிக்கன் வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் வந்து எப்போவுமே நாட்டுக்கோழி தான் வாங்குவோம், ப்ராய்லர்லாம் வாங்க மாட்டோம். அது வந்து நாட்டுக்கோழியில் வந்து பிரியாணி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழியில் வந்து பிரியாணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா சரி ரைத்தா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ரைத்தாவில் வந்து எப்போவுமே பார்த்திங்கனாக்கா மாதுளம்பழம் இருந்துச்சுன்னா நான் வந்து மாதுளம்பழம் வந்து உதுத்து போட்டுருவேன். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரைத்தாவில் வந்து தயிர் வந்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா கெட்டியாக வந்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரைத்தாலாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பிரியாணி வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து தம்மில் போட்டேன். தம்மில் போட்டுட்டு நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து என்ன ரைஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா துளசி பச்சை அப்படிங்கிற ஒரு பிரியாணி ரைஸ் தான். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு. பிரியாணி வந்து கொஞ்சம் கூடவே இருந்ததுனால நைட்டுக்குமே அதை வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு.